ஃபர்ஸ்ட்டு ஆக்ட் பண்ண போம்போது, இது ஒரு செட்டே ஒரு மாதிரி அவங்க ஒரு பக்கம் டயலாக் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் வருது பவிஷ் வந்து ஏதோ பண்ணிட்டே இருக்காரு. டக்கு 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 டக்குன்னு முடிக்கிறாங்க. இது இந்த மாதிரி ஐ திங்க் வந்தாங்க வந்தாங்க 30 நாள், 35 நாள்ல பண்ணாங்க முடிச்சுட்டாங்க. ஐ திங்க் தட்ஸ் ஹவ் ஃபியூச்சர் சினிமா வுட் பி லைக் அவ்வளோதான் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க பாருங்க. ஐ திங்க் யூ வில் லைக் த ஃபிலிம். யூ வில் லவ் த ஃபிலிம் ஆக்சுவலி. தனுஷை வந்து உருவாக்குனதுல உங்களுக்கு பெரும் பங்கு உண்டு. முதல் 2 படங்கள் அவ்வளவு தூரம் நீங்க செதுக்கி அவரை கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு தேசிய விருது அளவுக்கு வாங்கியிருக்காரு. தம்பி வந்து நீங்க சின்ன வயசுலேருந்தே தூக்கி வளர்த்த தம்பி. அவருக்கும் இவருக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு? இவர் தனுஷ் மாதிரி வருவாரா? எப்படி நடிக்கிறாரு? ஏன்னா கூட நடிச்சிருக்கீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன். இவரு பவிஷ், அவர் தனுஷ் அவ்வளோதான். 2 பேருமே அவங்க பாட்டுக்கு அப்பயே தனுஷ் பார்த்தீங்கன்னா, சும்மா யாருமே அப்படி வந்துட முடியாது. ஒரு பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. அங்கேருந்து உருளணும், அந்த 40 அடி மலையிலேருந்து உருண்டு வருவார், இது பண்ணுவார். ஸோ சேம் குவாலிட்டி இவர்கிட்டையும் பார்த்தேன். அதுக்காக மலையிலேருந்து உருள சொல்லலை நான். பட் இஸ் ஆல்சோ வெரி ஹார்ட் ஒர்க்கிங். படிச்சுட்டு இது பண்ணி என்ன 5 பேஜ் டைலாக பேசுகிறாரு டக்குன்னு. ஸோ அதுதான் நான் பார்க்குறது. ஃபஸ்ட் நாளே வந்து அவரை நீங்கள் அடிச்சிட்டிங்களாமா சார்? ஆமாங்க, வேணுட்டு தான் அடித்தேன். ஐ திங்க் தட் கேரக்டர் ஐ திங்க் டிமாண்டட் இருந்தது. அது வலிக்காத மாதிரி தாங்க அடித்தேன். அதை பெருசாக அப்படி பண்ணிட்டாங்க. 20 இயர்ஸ் பிஃபோரே வந்து அப்சசிவான லவ் பற்றிலாம் நீங்கள் வந்து ஸ்டோரி பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த ஜென்சியோட லவ் உங்களுக்கு புரியுதா? அதை பற்றி கதை ஏதாவது எழுதணும் அப்படின்னு எழுதியிருக்கீங்களா? உங்கள் சைடில் இருந்து ஒரு லவ் படம் எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம்? பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காரு. 80% முடிஞ்சிடுச்சு. இமிடியட்லி யூ வில் சி மை டேக் ஆன் ஜென்சி ஃபிலிம். எனக்கு ஜென்சி இஞ்சிலாம் நம்பிக்கை இல்லைங்க. ஸோ இந்த காலத்துக்கு என்ன, அவ்வளோதான். எனக்கு ஐ ஷுட் லவ் த ப்ராசஸ், அவ்வளோதான். தனுஷ் சாருக்கு ரவுடிசம் படம் இப்போ யாருமே எடுக்கல இன்னும் அந்த அளவுக்கு. ஸோ அதே போல் காதலும் தனுஷை வச்சு முக்கோண காதல் வேற லெவலில் கொடுத்துப்பீங்க, காதல் கொண்டேனும். ஸோ ஒருவேளை பவிஷை வச்சு எடுத்தீங்கன்னா ரவுடிசம் முதல்ல எடுப்பீங்களா, இல்லை காதலை புளியறதுக்கான வாய்ப்பு கொடுப்பீங்களா? ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டினுங்க. அந்த டைமில் என்ன தோணுதோ எதுக்கு வேணுமோ அடாப்ட் ஆவாருன்னு நினைக்கிறேன். சார், அப்புறம் நீங்கள் எடுத்த படங்களில் வந்து உயிருக்கு உயிரான லவ் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க காதல்கள்லாம் இருந்தது. அப்போ எடுத்த காதல், நீங்கள் எடுத்த படங்களும். பட்டு இந்த படம் ஆகட்டும், இதுக்கு முன்னே 2-3 படங்கள் வந்திருக்கு. எல்லாமே காதல் வந்து பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் பழி வாங்குற மாதிரி தான் காதல் போகுது. இப்போ உள்ள காதல் அப்படி மாறி போச்சா? காதல் இருக்கா இல்லையா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணோம். ஸோ ஏதாவது தேடி ஒருத்தரை பிடிச்சி நான் லவ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஐ திங்க் லவ்ன்றது இட்ஸ் ஐ திங்க் பர்மனண்ட். நம்ம எதையுமே இல்லாமல் பண்ண முடியும். இப்போ அதோட ஒரு ஒரு வேரியேஷனாக இது ஒன்று இருக்குது. இப்போ அதுவும் மாறும். அடுத்த ஜென்ரேஷன் வேறு மாதிரி வரும். லவ்வோட பேர் தான் மாறிட்டே போருமே தவிர லவ் இஸ் எவர் லாஸ்டிங். லவ் படம்னாவே இப்போ இதே மாதிரியான ரோமியோ ஜூலியட் ஜெயம் ரவியும் அன்சிகா மேடம் பண்ணாங்க. அதே கான்செப்ட் மாதிரி தான் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவங்க பழி வாங்க, செகண்ட் ஹாஃப் இவங்க பழி வாங்க. நீங்கள் என்ன புதுசாக காட்ட போகிறீங்க இதில் பழி வாங்குறத? இல்லை, இது ரோமியோ ஜூலியட் பேட்டர்ன் படம் கிடையாது. ரோமியோ ஜூலியட் படம், லவ் டுடே படம், யூத் படம் பார்த்து ஆடியன்ஸ்க்கான படம் தான். ஸோ இதில் நாங்கள் பேச வந்தது டோட்டலாகவே வேறு. ரோமியோ ஜூலியட் கதைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப பேட்டர்னே வேறு. அவருடைய அசோசியேட் தான் அவர். அதனால் அந்த கதையை எடுக்க மாட்டார். நம்பிக்கையோட இருக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து எக்கனாமிக்கல் எமோஷனை தான் நம்ம இதில் பேசியிருக்கோம். இன்றைக்கி எக்கனாமிக்ஸ் எவ்வளோ முக்கியங்கிறதான் பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் இன்றைக்கி உங்கள் ஃபோனில் இங்கே இருக்கிற எத்தனை பேர் வந்து பேங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி கிரெடிட் கார்டு வாங்கினீங்கன்னு தெரியாது. எல்லாமே உங்கள் காதுக்கு வந்திருக்கும். உங்கள் ஃபோன் பண்ணி கார்டு வாங்கிக்கிங்கன்னு வந்திருக்கும். அந்த கார்டில் ஏதோ 1 மாதம் 2 மாதமோ நீங்கள் கட்டலைன்னா உங்களை சார்னு கூப்பிட்டு கார்டு கொடுத்தாங்க. உங்களை என்னென்னலாம் கேட்பாங்கன்றது யோசிச்சு பார்த்துக்கலாம். ஸோ அதை பற்றின கதை தான் இது. இதை நான் லவ்க்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ஒரு கடன் வந்து எவ்வளோ சேஃபாக இருந்துக்கணுங்கிறது மட்டும்தான் இந்த கதையில் சொல்லியிருக்கோம். இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும், விஐபிஸ் எல்லாருக்கும், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நாகதுர்கா. டெஃபினெட்லி லைக் எவ்ரி ஒன் சேஸ், இது எனக்கு தமிழில் முதல் படம். ஐ ஹோப் ஐம் அ தெலுங்கு கேர்ள், தெலுங்கு பொண்ணு தான், தெலுங்கானா பொண்ணு தான். I hope after this film you'll accept me as a Tamil ponnu too. And
I would like to thank my director Magesh Rajendran sir and my producers Dinesh Raj sir, Dhananjayan sir for being so supportive and choosing me, making me part of this such a wonderful film. And I wanted to thank Selvaraghavan sir, Pavish, Vanita ma'am, K.S. Ravikumar sir, and Ramya ma'am, my Santur mom. She doesn't look like my mom actually. I would like to thank each and everyone for being so supportive in the film, and they made sure that I'm comfortable. Everyone in the set, like they made sure I'm comfortable, not in just the sets. They made sure I'm very comfortable in Chennai as well. And I wanted to thank my ADs, Arasan sir, Balaji bro, and Yuvraj bro, everyone. Thanks for being so supportive and kind. They used to teach me dialogues. They used to follow me. They used to follow up. Uh, like I really want everyone to watch the film, and thanks to Murugan Anna for being supportive. And எங்கள் படம் வந்து ஜூலை 10th வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ப்ளீஸ் டூ கம் டு த தியேட்டர்ஸ். கண்டிப்பாக வாங்க அண்ட் வாட்ச் அண்ட் பிளெஸஸ். தேங்க்யூ. இந்த விழா வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். நான் வந்து அது இந்த படத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த படத்தை எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த படத்தை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்த டைரக்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்குன்னா வந்து நீங்கள் நல்ல ஆக்டர்னு இவங்க சொல்கிறாங்க, நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதை நாளன்னைக்கு நீங்களும் சொல்லுவீங்க நம்புகிறேன். பட் அதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவன் நல்ல பையன், நல்ல மனுஷன் சொல்லிட்டாங்க. அதுவும் எங்கள் தாத்தாவும் எங்கள் செல்வா சாரும் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது சொன்னது அது இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் டெஃபினட்டாக நான் தனஞ்சயன் சாருக்கும் தினேஷ் ராஜ் சாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொன்னோம். ஏன்னா இந்த படத்தை வந்து இன்னைக்கு இப்படி வந்து நிறுத்துவாங்க நானே எதிர்பார்க்கல. அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம படத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, அது ரொம்பவே பெருமையாக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட ஆக்சுவல் ஹீரோ மகேஷ் சாருக்கு நான் வந்து ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன், 3 ஈவெண்ட்றதுனால இங்கே பேசுறதுக்கு கண்டென்ட்டே இல்லை. ஆனாலும் பட் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட 10% 20% ஹார்ட் ஒர்க் தான் நான் அந்த படத்துக்கு கொடுத்துருக்கேன். அவர் ஹார்ட் ஒர்க் தான் அந்த படத்தில் பெருசு. அண்டு எனக்காக எல்லாத்தையும் கண்டிப்பாக அவருக்காக இந்த படம் ஒரு பெரிய பெரிய சக்ஸஸ் ஆகணும். அண்டு இந்த படத்தில் வனிதா மேம் இருக்காங்க, செல்வா சார் இருக்காங்க, K.S. ரவிக்குமார் சார் இருக்காங்க. நான் வந்து ஒன்றே ஒத்துக்க மாட்டேன். எல்லாருமே வனிதா மேம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஆனால் அப்படி கிடையாது செட்டில். அவங்க ஒரு யூத் தான் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து நான் நாகதுர்காவோட அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் நடிச்சிட்டேன். எனக்கு அப்போ கூட அந்த யூத் ஃபீலிங் வரல. வனிதா மேம் வரும்போது தான் அந்த யூத் ஃபீலிங்கே செட்டில் வந்தது ஆக்சுவலாக. ஸோ வனிதா மேம்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலாக மேம் நீங்கள் வந்து நாகதுர்கா கேரக்டர் பண்ணியிருக்கலாம், அவங்க உங்கள் கேரக்டர் பண்ணியிருக்கலாம் மேம், கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொன்னோம். அண்டு நாளான்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, பயமாக இருக்குது. இந்த பயத்துக்கு நடுவில் ஒரு ஃபோன் வந்தது நேற்று நைட்டு. அது வந்து டிஜிட்டலி ஜெகதீஷன் இங்கே இருக்காரா, அவர் ஃபோன் பண்ணி ஒரு சில வார்த்தைகள் இந்த படத்தை பற்றி சொன்னார். அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸாக இருந்தது, ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அவர் கால் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நேற்று 20 பேர் பார்த்துருக்காங்க, யாருமே கால் பண்ணல. டைரக்டருக்கே நான் தான் கால் பண்ணி கேட்டேன் என்ன சொல்கிறாங்க படத்தை பற்றின்னு. ஆனால் அவராக நினச்சி கால் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும். அண்டு படத்தில் ஃபாக்சன் இருக்காரு, அவர் மியூசிக் இன்னைக்கு இந்த படத்தில் அவர் மியூசிக்கை பார்த்துட்டு நிறைய பேர் இது என்ன படம்னு கேட்குறாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நான் நம்புகிறேன். அண்டு ஃபாக்சனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்டு எல்லா ப்ரொடியூசர் வந்து படம் வந்து ரிலீஸாக ஹிட் ஆனதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுப்பாங்க. இவங்க இந்த ப்ரொடியூசர் ரொம்ப நல்ல ப்ரொடியூஸராக இருக்கிறாங்க. படம் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே கிஃப்ட் கொடுத்து இது பண்ணிட்டாங்க, உழைப்பு கொடுத்தாங்க. சார் அது நோட் வெரி பிக் திங் சார். நானும் ஆக்சுவலி நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன் சார் இந்த படத்துக்கு. சார் தினேஷ் சார் கூட இன்னொரு படம் வேறு பண்ணுறேன், அந்த படத்துக்கு நிறைய ஆர்டர் பண்ணுறேன். ஸோ எஸ் சார், அது அதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்போ, அதனால ஜாலியாக பேசி நம்ம இதான் இருக்கணும் தான் இப்படி பேசுகிறேன். அண்டு நாளைக்கு படம் வருது, எல்லாரும் பாருங்க, பார்த்துட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒரே மேடையில் 3 ஜென்ரேஷன் பற்றி அங்கிள் சொன்னாங்க, கஸ்தூர்ராஜ் அங்கிள். ஸோ அந்த கொடுப்பனை வந்து எனக்கு கிடைக்கல வித் மை கிட்ஸ். ஸோ நடந்திருக்கணும். பட் இந்த மேடையில் இவங்க வீட்டு பொண்ணா நான் வந்து இங்கே நின்று கேட்குறேன், எங்கள் வீட்டு பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இவனும் என்னோட மகன் மாதிரி தான். அவனுக்கு நான் கேட்குற சப்போர்ட்டை விட நான் வந்து பவிஷ்க்கு கேட்குறேன். பிகாஸ் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் சைல்டு. அது பேச்சுலேயும் இதுலேயுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நல்லா மேலுக்கு வர வேண்டிய பையன். சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக படத்தை வந்து பாருங்கள்.
நல்லா வருடா